புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் நம்மோடு இருந்திருக்கேன். சார், நம்ம பேசக்கூடியதில் முக்கியமான எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் இந்த ஹார்முஸ் நீரிணை திறந்தால் மட்டும்தான் இந்தியா உட்பட உலக நாடுகள்கிட்ட இந்த எரிபொருள் தட்டுப்பாடு நீங்கும். உண்மையிலேயே இந்த ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் என்ன நடக்குது? சர்வதேச அரசியலில் இந்தியாவும் பலியாகிறதா அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஒன்று பதில் சொல்கிறேன். இந்தியாவுக்கு எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை. அதாவது இந்தியாவுக்கு வந்து பல்வேறு தரப்புலேருந்து எண்ணெய், அதாவது நான் சொல்கிறது வந்து சார், நீங்கள் பேசுகிற ஆடியோ எனக்கு கிளியர் இல்லை. சப்ளை இருக்குது, ஆடியோ இல்லை, க்ரூட் ஆயிலோடைய சப்ளை வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்குது. அதாவது க்ரூட் ஆயிலோட சப்ளையில் எந்த சப்ளை செயினில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் கேஸ், நான் சொல்கிறது வந்து லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸும் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸோடைய சப்ளை வந்து இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட் வழியாக தான் நம்மளுக்கு வந்தாகணும். அதாவது எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்றதுனால பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறாமல் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பெட்ரோல் டீசல் விலை நம்மளுக்கு ஏன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய இருப்பு அடுத்த 60 நாட்களுக்கு 70 நாட்களுக்கு சரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறது வந்து எரிபொருள் தேவையில் இருக்கக்கூடிய எண்ணெய் தட்டுப்பாடு இல்லை. ஆனால் கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்முஸ் வழியாக தான் வந்தாலும், ஏன்னா நம்மளுடைய எரிபொருளில் இருக்கக்கூடிய அந்த எரிவாயு தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு 60% வரைக்கும் ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் நம்மளுக்கு வந்து சேர வேண்டும். முக்கியமாக கத்தார்லேருந்து நம்மளுக்கு 40% நம்மளுக்கு ஒரு கேஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சவுதி அரேபியா கிட்டேருந்து வருது, பஹ்ரைன்லேருந்து வருது. அதற்கான டைவர்சிஃபிகேஷனை தான் இந்திய அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. அது வந்து கொஞ்சம் நல்ல சரி பண்ணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்புல நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னொன்று, எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறதுல கேஸ் தட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு எப்போவுமே, அதாவது அந்த பிரச்சனை வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய எரிபொருள் தேவையில் முக்கியமாக கேஸ் வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 12 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் தேவையில் கேஸ் வந்து சராசரி குடிமகனுக்கும் கொண்டு போய் கேஸை சேர்க்கணுன்றது மோடி கவர்மெண்ட், அதாவது 2014 வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்வதற்காக தான் நாம் வந்து எரிபொருள் தேவையில் இருக்கக்கூடிய கேஸ் தேவையை பொதுமக்கள் உபயோகப்பட்டிருக்கிற, அதாவது கமர்ஷியல் இல்லாமல் ரெசிடென்ஷியல் கனெக்ஷன்ஸோடைய கேஸ் விலையை நம்ம இன்னும் ஏற்றாமல் வச்சுருக்கோம். ஆனால் கமர்ஷியல் வந்து நாம வந்து விலையை இத்தனை நாள் இல்லாமல் ஏன் ஏற்றிருக்கோம்? இல்லை, ஒரு திருத்தம், வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையும் ஏற்றப்பட்டது, கடந்த மாதம் ஏற்றப்பட்டது. ஆமாம் ஆமாம், அது ஏற்றப்பட்டது. ஆனால் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும் போது அந்த அளவுக்கான விலை ஏற்றப்படவில்லை. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட வந்து $1.50 வித்திருந்த கேஸ் விலை, அதாவது $1.50 வித்துட்டு இருந்தது, இன்னைக்கு $6 வித்துட்டு இருக்காங்க. ஸோ 4 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதாவது நம்ம வந்து 4 டைம்ஸ் பார்க்கணும். திரு கணேஷ்குமார், தொடரலாம் நீங்க. ஒன்றும் இல்லை, அதான் அந்த டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுன்றது வந்து இம்மீடியட்டாலாம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ கத்தாரில் வந்து 2008 செயல்பட்டு வந்த அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, அதுதான் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேக்ட்ரி 2008 அப்புறமா இது வரைக்கும் மூடப்படவே இல்லை. அதாவது இந்த போர் ஆரம்பித்த பிறகு அதை மூடிட்டாங்க. ஸோ இது எல்லாமே உலகத்தில் எல்லா நாட்டுக்குமே தெரிஞ்சு தான் இருக்குது. இது வந்து இந்தியா வந்து எவ்வளோ கான்ஷியஸாக விளையாட முடியுமோ அவ்வளோ கான்ஷியஸாக இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இத பிளாக்கேடுக்கு பிளாக்கேட் போட்டிருக்காங்கன்றதான் பிரச்சனை. அதாவது இப்ப ஈரான் பிளாக்கேடு போட்டது பர்ஷியன் கல்ஃப்ல அப்படின்னா, அதாவது ஹார்முஸ் ஸ்ட்ரைட்ல, அதுக்கு மேல அமெரிக்கா இன்னொரு பிளாக்கேடு போட்டது தான் இந்த பிரச்சனையே. இப்ப அமெரிக்காவுக்குள்ளேயே பிரச்சனை வருது. இப்ப ஏன்னா 4 மடங்கு ஆயில் அதாவது உயர்ந்த பிறகு அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை திரும்ப பெறுகிறது. இனிமேல் கப்பல்கள் அடுத்த 2 நாட்களிலோ 3 நாட்களிலோ கப்பல்கள் தொடர்ந்து வெளிவர தொடங்கும். அமெரிக்கா வந்து தன்னுடைய நாட்டுக்கும் சேர்த்து சூனியம் வச்சு கொண்டத மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் எண்ணெய் விலை உயரும், கேஸ் விலை உயரும், தட்டுப்பாடு உயரும், அது மூலமா நம்ம தொழில் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த அமெரிக்கா இப்போது உள்நாட்டிலேயே தன்னுடைய பர்சே கடிக்கப்படும் போது அமெரிக்கா வந்து 4 மடங்கு எண்ணெய் விலை உயர்ந்த பிறகு அமெரிக்க மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்காவை. அதனால இப்ப அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் அந்த பிளாக்கேட், நேவல் பிளாக்கேட் வச்சிருக்காங்கல்ல, இப்ப 2 பிளாக்கேட் இருக்கு நேவல் பிளாக்கேட். ஒன்னு வந்து ஈரான் வச்ச பிளாக்கேட், அது முதல்ல வச்சது. அந்த ஈரான் பிளாக்கேடுக்கு மேல அமெரிக்கா ஒரு பிளாக்கேட் வச்சிருக்கு. அந்த பிளாக்கேடுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் விலையெல்லாம் ரொம்ப கணிசமா உயர்ந்தது. ஏன்னா இந்தியாவுக்கு ஈரான் வச்ச பிளாக்கேட் இருக்கும் போது கப்பல்கள் வந்து கொண்டிருந்தா இருந்தது. ஆனா அமெரிக்கா வச்ச பிளாக்கேட் வச்ச பிறகு எந்த ஒரு நாட்டுக்குமே கப்பல் போகவில்லை. எதிர்பார்த்தது இருந்து வந்த போது பிரச்சனை இல்லை. அமெரிக்காவும்
சேர்ந்து ஒரே ஒரு குறுக்கீடு. இப்போ பாகிஸ்தானில் போய் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தினதற்கு பிறகு அது பல தோல்விகளுக்கு பிறகு தான் வந்து இந்த பிளாக்கெடை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவும் ஒரு தடுப்பு அமைச்சிட்டாங்க. ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி கொடுத்துச்சு இல்லையா? அதே வழியாக தான் இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் வந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகும் கூட ஈரான் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்த போது ஏன் இந்தியாவில் தட்டுப்பாடு தீர்க்கப்படவில்லை? அங்கே நடந்த அரசியல் என்ன? அது சர்வதேச அரசியலா இல்லை இந்தியாவுக்கு உள்ள நடக்கூடிய உள்நாட்டு அரசியலா அப்படின்றதான் மிக முக்கியமான கேள்வி. அதுக்கான பதில். சர்வதேச அரசியல்ல எல்லா நாடுகளுக்குமே பாதிப்பு இருக்கு, இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கு. இது உள்நாட்டு அரசியல் மாதிரி தெரியல. ஏன்னா இந்தியாவுடைய எண்ணெய் தேவையை நாம் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்மளால கொடுக்க முடியும். எண்ணெய் தேவை இன்னைக்கும் சொல்ற முதல் நாள்ல இருந்து இந்திய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிறதுனால 80 நாட்களுக்கான தேவை எண்ணெய் தேவை நம்ம இடம் இருக்கிறது. அதற்கான கப்பல் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. ரஷ்யாவிலிருந்து சைனாவுக்கு சென்ற கப்பல் 6 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டது இந்தியாவுக்கு. அதனால இந்தியாவுடைய எண்ணெய் தேவை இருக்கிறது. ஆனா கேஸை வந்து அந்த மாதிரி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. கேஸ் வந்து நீங்க சப்ளை எடுத்துட்டு வந்து தான் ஆகணும். சோ அப்ப அந்த சப்ளை எடுத்துட்டு வந்தது அதுதான் சொன்னேன். கத்தார்ல 2008ல இருந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எது கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த ஃபேக்டரியை 2008க்கு அப்புறமா தொடர்ந்து வேலை செய்திருந்த அந்த சுத்திகரிப்பு ஆலை மார்ச் மாசம் நடந்த அந்த தாக்குதல் போது சேதமடைந்து அந்த சுத்திகரிப்பு ஆலை வேலை செய்ய முடியாம போச்சு. நான் சரியா சொல்றேன்னா அது அராம்கோ சுத்திகரிப்பு நிலையம் நினைக்கிறேன். அது இந்தியாவுக்கு வருவது. நிறைவா முடிச்சிருங்க. அதாவது இந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டோடைய க்ளோஷர், அதுவும் அமெரிக்கன் க்ளோஷருக்கு அப்புறமா தான் இது எஸ்கலேட் ஆயிருக்கே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஈரான் மற்றும் பிளாக்கேடு போட்ட போது நம்மளுக்கு தேவையான கப்பல்கள் வந்து கொண்டிருந்தன, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹார்மோஸ்ல அமெரிக்கா, அதாவது பூட்டுக்கு மேல் பூட்டு அமெரிக்கா போட்ட பிறகு எந்த கப்பலும் நவராத போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு விலையேற்றம் கண்டிப்பா வந்து ஆகணும். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லையும் ஜெர்மனியில வந்து 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, யூகேலையும் 200% இன்க்ரீஸ், எல்லாமே டபுள் ட்ரிபிள்னு போயிட்டு இருக்கு. அமெரிக்காவிலே 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது உலகம் முழுக்க எக்கோ ஆகுது. இந்தியாவில் இது ரொம்ப லேட்டா எக்கோ ஆயிருக்கு. அதற்கு காரணம் இந்த அரசாங்கம் அதற்கான முடிவுகளை முன்னாடி எடுத்திருக்கு. ஆனாலும் இந்த கேஸோடைய தேவை அப்படிங்கிறது இந்தியாவில் ஜாஸ்தி, நம்மளுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி, 148 கோடி பேர் இருக்கும். இது கூட்டு குடும்பம். சில சமயத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துதான் ஆகும். அந்த பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதனால தான் கோவிட் பிரச்சனையை எப்படி எதிர்ப்போமோ அதே போல எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னது என்னன்னா, கூடி வாழ்ந்தால் கோடி என்ற மாதிரி நாம எல்லாத்தையும் இந்த அசாதாரணமான சூழ்நிலையை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் இதை கடத்த வேண்டுமே தவிர இது வந்து நம்மளுக்கு மாத்திரம், அதுவும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தோட மெத்தனை போக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கும் நாம பொறுப்பாகுமா, இல்ல சைனாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தட்டுப்பாடுக்கும் நம்ம பொறுப்பாகுமா? அப்படி கிடையாது. உலகம் முழுக்க இது எக்கோ ஆகும். இது இன்னும் மோசமான நிலை போகாம அந்தந்த நாடுகள் பேசி தீர்மானிப்பு அந்த போரை நிறுத்துவது எப்படியோ அப்படி நிரந்தரமாக நிறுத்துவது அப்படின்றது பார்க்கணும். அதே மாதிரி நாம வந்து ஈரான் பிரச்சனை முடிகிற வரைக்கும் இதே நிலை தான் இந்தியாவில் தொடரும் அப்படின்னு சொல்றீங்க, சரிதானே? இல்ல நம்ம ஆல்டர்னேட்டிவா எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி போக ஆரம்பிப்போம். நாம வந்து இப்ப அடுத்தது வந்து எலக்ட்ரிக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும். இதுதான் நம்ம கோவிட் போது எப்படி வந்து பள்ளிகள்லாம் ஒரே மாசத்துல நம்மளால மாற்ற முடியுமான்னு கேட்ட போது மாத்தணுமோ அதே மாதிரி அடுத்த கொஞ்ச நாள்ல மேபி ஒரு மாசத்துல 2 மாசத்துல இந்த போர் முடிந்து நார்மலான கண்டிஷன் வந்தாலுமே நாம வந்து மின்சாரம் உபயோகித்து சமைப்பது எப்படி அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம நகர்வோம். அதுதான் இந்த காலத்துக்கு இந்தியாவிற்கு ஒரு பெரிய பதிலாக இருக்கும். ஓகே.